நாளா நான் மதுரையில தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமான ரொம்ப நிம்மதியான 2 நாட்களா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம எப்படி இருக்க முடியும் இல்லையா? ஸோ மதுரை நல்ல டெம்பிள் சிட்டி தான். நிறைய கோயில்ஸ், இங்கே இருக்கிற கோயில் தான் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு தான் வருவாங்க. ஆனால் நான் வந்திருக்கிறது மீதி விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான். ஸோ வேற என்ன இருக்கு? மல்லிப்பூ, நல்ல ஃபுட், அதெல்லாம் தான் நம்மளுக்கு மேஜராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ஃபுட்டு தானே, வாங்க. நம்ம லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். ரைஸ் இருக்குது, ப்ரான்ஸ் தொக்கை இருக்குது, அண்ட் நெய் மீன் கறி இருக்குது. ஸோ நம்ம இந்த தமிழ்நாட்டில் பண்ணுற தமிழ் ஸ்டைலில் பண்ணுற ஃபிஷ் கறியே மொத்தமாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் லொக்கேஷன்லலாம் போகும்போது அங்கே லொக்கேஷனில் பண்ணுற ஃபிஷ் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். நம்ம நார்மலி இப்போது கேரளா சைடில் இருக்கிற ஃபிஷ் கறிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், தமிழ்நாடு சைடில் இருக்கிற ஃபிஷ் கறிக்கு இன்னொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். கேரளா ஃபுட்டும் பிடிக்கும், தமிழ்நாடு ஃபுட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக இருந்தது. கையே சுட்டுடுச்சு லைட்டாக. ஸோ அதை அப்படியே எடுத்து நல்ல ஒரு பீஸ் நெய் மீனோட பீஸ் எடுத்து அப்படியே கொஞ்சம் ப்ரான்ஸ் ஏம்பிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் நம்ம போகிறோம். நல்ல பசியோடு இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஃபுட்டோட அந்த ஃபஸ்ட்டு பைட் இருக்கே, அந்த டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே எதுக்குமே கிடைக்காது. அதான் ஃபிஷ் கறி ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு அது பின்னாடியிலேருந்தே அந்த ஃப்ளேவர்ஸ் வர மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி நைட்டு கறி தோசை சாப்பிட்டோம். எனக்கு யூஸ்வலி கறி தோசை ரொம்ப பிடிக்கும். அதுவும் மதுரையில் பண்ணுற கறி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலி சால்னான்னு சொல்லிட்டு அந்த கிரேவி கூட தான் கொடுப்பாங்க. பட் அது இல்லைனாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பண்ணியிருந்ததில் நல்லா ஸ்டஃபிங் கொடுத்தா நிறைய மீட்டை வச்சு நல்ல ஃப்ளேவரோடு இருந்தது. ஸோ அந்த சால்னா இல்லைனாலும் அது அப்படியே நல்லா இது வேறு அது கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டான்னு தோன்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது. மதுரைக்கு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிடாம எப்படி, அந்த அக்கா ரொம்ப நல்லா மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்மெல்லும் அதோட அந்த காஃபியோட திக்னஸும் அந்த ஃப்ளேவரும், ஐயோ நல்ல ஒரு காஃபி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற சட்டிச்சோறு சாப்பிட்ருந்தோம். இது ஆக்சுவலி குஸ்கா, பிரியாணி ரைஸு, மட்டன் சுக்கா, அப்புறம் அது பேரை நான் மறந்துட்டேன், அதுவும் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அந்த சாஃப்ட்னஸும் அந்த ஒரு மாய்ஸ்சரும் அப்படியே தெரிஞ்சிருந்தது. ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ப்ரீவியஸ் டேயில் அது சாப்பிடலையேன்னு நான் வருத்தப்பட்டுட்டேன். அந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா முருகலாம், நல்லா கிறிஸ்பியாக அந்த பொடி தோசை கிடைச்சா சூப்பராக தானே இருக்கும். அதான் நான் பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிறிஸ்பி தோசை அந்த அப்பளம் மாதிரி அவ்வளோ கிறிஸ்பியாக கேட்டிருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக கொடுத்தாங்க. அது அப்படியே அந்த திக்காக கோகோனட் சட்னியோட சாம்பாரோட அந்த ஃபர்ஸ்ட் பட் அப்படியே பைட் பண்ணுறப்போ அந்த டே சூப்பராக இருக்கும்னு தோணும் இல்லை? அண்ட் attempt for a second bite. பொங்கலுக்கு ஸ்லீப்பிங் பில்லுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது பார்த்தா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஸோ அந்த சட்னியும் சாம்பாரும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் நல்லா கீ மிக்ஸ் பண்ணி அந்த கீயோட ஃப்ளேவரும் பெப்பரோட இதுவும் எல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பொங்கலாக இருந்தது. அண்ட் கிறிஸ்பியாக ஒரு உளுந்து வடையும் சேர்த்து சாப்பிட்டேன். நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியே வெளியில் போகும்போது நல்லா சூடாகவும் இருந்ததா, கரும்பு ஜூஸ் பார்த்த உடனே அது குடிக்கணும்னு ஆசை. ஸோ அப்படியே ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். அக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. ஐஸ் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐஸ் போடணுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் சிப் எடுத்தேன், கொஞ்சம் லைமெல்லாம் போட்டு புதினெல்லாம் போட்டு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி கரும்பு ஜூஸ் குடிக்கிறேன். நான் ரொம்ப நாளாச்சு, எப்போதும் இல்லை கடைசியாக சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் இல்லை. ஸோ அக்கா வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து சக்கை பார்த்தோம். சக்கை இல்லை, பாலப்பழம் இல்லை, அப்படி தானே தமிழில் சொல்லுவாங்க. பாலப்பழம் பார்த்தோம். ஸோ பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த சீசனில் நிறைய சக்கை சாப்பிடலான்னா, பாலப்பழம் சாப்பிடலான்னா, ஸோ பார்த்த உடனே அதுவும் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டி அது கொஞ்சம் வாங்கி அதையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொங்கு வாங்கிட்டேன். அங்கே வந்து சொந்தமாக வந்து மரத்தே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களே வந்து ப்ளக் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் வாங்கினோம். ஸோ இந்த இது வந்து பிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் கடைசியில் வந்து அது சாப்பிடும்போது அது தெரியாதுல்ல. ஸோ அதை கஷ்டப்பட்டு பிச்சு அப்படியே சாப்பிட்டேன். ஹாப்பி மீ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது கோயில் தான். ஆனால் நான் கோயிலுக்கு போகிற மாதிரி ஆக்சுவலி இப்போ இல்லை. ஏன்னு சொல்லட்டுமா, இங்கே இந்த ரூம் இங்கே இருந்து எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல. உங்களுக்கு காட்டவா? இந்த ஸ்பேஷியஸான ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த ப்ளஞ்ச் பூல் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் ஏரில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹீட்டுக்கு நம்மளுக்கு ரூம்லேயே அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராப்பர்ட்டியே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா எனக்கு இங்கேருந்து ஃபுல்லாக நான் வந்து வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டாமல் எப்படி போக முடியும்? மாட்டேன். ஹெரிட்டேஜ் மதுரை இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். சிட்டிக்கு நடுவில் 17 ஏக்கர்ஸில் ஃபுல் ஆஃப் க்ரீனரியில் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் ஹெரிட்டேஜ். ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த சவுத் இண்டியன் ட்ரெடிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணி வுட் அண்ட் ஸ்டோனில் இருக்கிற பில்லர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சிட்டிக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோங்கிறது வந்து ஃபீல் பண்ணாத அளவுக்கு வந்து ரொம்ப காம் அண்ட் குவாய்ட்டாக வந்து ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது ஹெரிட்டேஜில்.
நேச்சரோட என்ன சொல்ற கிணறு மரமா இப்படி இருக்கிற இடத்த விட என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண இன்னொரு விஷயம் இருக்கு. அது ஆக்சுவலி எனக்கு இங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருந்தது. ஸோ வாங்க. ஸோ இப்படி தான் என்னோட 2-3 நாட்கள் இருந்தது. என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இந்த ஆம்பியன்ஸில் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸ்டேகேஷனுக்கு ஐ திங்க் இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து மதுரை சிட்டியில் தான் வந்து இவ்வளோ வந்து காமாக ஒரு பிளேஸ் இருக்கிறது. மதுரை வரும்போது இப்போ ப்ரீவியஸ்லி எல்லாம் வரும்போது ரொம்ப ட்ரையாக ரொம்ப சூடாக ஹீட்டாக ஐயோன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ ஹேட் பெஸ்ட் 3 days ஆஃப் மை லைஃப்.